தேவாய தஸ்மை நமः. ஓம் மகாராஜ் நமஸ்காரம். நல்லது, எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஆமாம், எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. அவ்வாறு போகும். ஆமாம், பகவானுடைய இதில். ஆமாம், நல்லது. யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதः ஸ்துன்வந்தி திவ்யஸ்தவை வேதை சாங்கபத்ரக்ணோ பனிஷதைः காயந்தி யம் சாமகாம் தியானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினः யஸ்யாந்தம் ந விதுசுராசுரகணாः. தேவாய தஸ்மை நமः. தேவாய தஸ்மை நமः. பகவத்கீதையினுடைய 9வது அத்தியாயமான ராஜவித்யா ராஜகுக்யோ நாமம் என்ற தலைப்பில் நாம் பார்த்து வருகின்றோம். இதில் பகவான் கிருஷ்ணர் என்னை பற்றிய அறிவை நான் உனக்கு கூறப்போகின்றேன், அதை நீ கேட்டு நீ மங்களத்தை அடைவாய் என்று பகவான் கூறி, என்னை பற்றிய அறிவு என்ன என்றால் சுருக்கமாக சொன்னார், பார்க்கின்ற பொருள் அனைத்தும் பிரம்மமே, ஈஸ்வரனே. அதுதான் சுருக்கம். எல்லா பொருள்களிலும் அந்த இறைவனையே காண வேண்டும். இறைவனே எல்லாமாக இருக்கிறார். அதுதான் இதனுடைய சுருக்கம். ஏன் நமக்கு மனசில் அது வருவதில்லை? நம்முடைய மனதிலே சித்த சுத்தியானது, விருப்பு வெறுப்பானது இருக்கிறது. விருப்பு வெறுப்பு இருக்குது. விருப்பு வெறுப்பு இருந்தால் சித்தமானது சுத்தமில்லை என்று பொருள். ஆக ஒரு மனிதன் எந்த அளவுக்கு உலகத்தை புரிகிறானோ அல்லது பகவானையும் புரிகிறானோ அந்த அளவுக்கு அவனுடைய மனமானது தூய்மை அடைகிறது என்று பொருள். அது என்னுடைய சாரம். ஏன்? இயற்கையாகவே நம்முடைய மனம் இந்திரியங்களை உலகத்தை பார்ப்பதற்கு யாரும் சொல்ல தேவையில்லை. ஆனால் ஈஸ்வரனை பற்றிய ஞானத்தை சொல்வதற்கு நமக்கு குரு தேவைப்படுகின்றார். கைவெளி நவனித்தது இருக்காது. இந்த மனம் இயற்கையாகவே வெளி உலகத்தை பார்க்கின்றது. ஆனால் தன் சொரூபத்தை பார்ப்பதில்லை என்று பார்ப்பதில்லை. அது பார்க்கணும்னா அது ஒரு சாஸ்திர குரு அறிவானது வேண்டும். ஆக எங்கும் நீக்கமர நினைகின்ற பரிபூர்ண ஆனந்தமே எல்லா பகவானத்தையும் குறிக்குது. இதே சொல்கிறார், ஞான யஜ்ஞேன, இந்த ஞானத்தினால், சத்தியமித்தியா ஞானத்தினால், நித்திய அனித்திய ஞானத்தினால், எது உண்மை எது பொய் என்ற ஞானத்தினால், எது கயிறு எது பாம்பு என்ற ஞானத்தினால், பானை என்பது என்ன, மண் என்பது என்ன, நகை என்பது என்ன, தங்கம் என்பது என்ன, இது இரண்டும் ஈஸ்வரனுடைய சொரூபந்தான். உடலும் மனமும் ஈஸ்வரன். அப்போ எல்லாமே நானாக இருக்கிறேன்னு சொன்னால் அப்போ உடல், நம்முடைய உடல் மனமும் அந்த ஈஸ்வரன் தான். அடுத்தவருடைய உடல் மனமும் அந்த ஈஸ்வரன் தான். எல்லாருடைய மனமும் எல்லாருடைய குணமும் எல்லாமும் எல்லாமாக அந்த பகவானே இருக்கின்றார். அதை மாயையினுடைய அடிப்படையில் மாயைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிருதக்வேன வேறு வேறாக வழிபடுபவர்கள் இருக்கிறார்கள். நகைக்கு பானையை பார்த்து கொண்டு வேறு வேறாக வழிபடுபவர்கள் இருக்கிறார்கள். பானைனா இந்த இடத்துல ஆத்ம தத்துவமாக, அதே சமயத்தில் எல்லோருடைய மனதிலும் சாட்சியாக உண்மை சொரூபமாக தத்துவமாக பகவான் இருக்கின்றார் என்று ஆத்ம தத்துவத்தினுடைய சொரூபத்திலும் இறைவனை வழிபட்டு அதுவாகவும் இருக்கிறார், அதுவாக வழங்குகிறார். ஏகத்வேன விஸ்வதோ முகம், பார்க்கின்ற முகம் அனைத்தும் அந்த ஈஸ்வர சொரூபம்தான் என்று வழிபடுகிறார்கள். அதிலே பகவான் சொல்கிறார். ஸோ பகவான் சொல்கிற கருத்து அதை
எல்லாமா இருக்கிறேன்னு சொன்னால் எளிதில் புரியும்படியாக ஒன்றொன்றாக எடுத்து நானாக இருக்கின்றேன் சொல்வார். இப்போ இந்த இடத்துல என்ன நம்ம பார்க்குறோம்? எதுவாக பகவான் இருக்கின்றார் என்றால், எப்படியெல்லாம் வழிபடுகிறார்களோ, எதையெல்லாம் வழிபடுகிறார்களோ அது நானாக இருக்கின்றேன் சொல்கிறார். வழிபடுவதும் நானாக இருக்கின்றேன், பலனை கொடுப்பவனும் நானேங்கிறார். அடுத்து சொல்ல போகிறார், எல்லாமாக இருக்கின்றன, எல்லா தேவதைகளும் நானாகவே இருக்கின்றேன். எந்த இறைவனை நீ கும்பிட்டாலும் அது என்னிடமிருந்தான் சக்தியானது வருகின்றது. நானே அவர்களுடைய இஷ்ட தேவதையாக பலனை கொடுக்கின்றேன், காட்சியை கொடுக்கின்றேன் சொல்கிறார். அதனால் பகவான் ராமகிருஷ்ணன்ஜி ராமனையும் சீதையும் பார்த்தாரு, கிருஷ்ணனையும் பார்த்தார் என்றால் அது உண்மைதான். அதையே நினைத்து உபாசனை தியானம் செய்தால் எங்கும் நீக்கமர நிறைகின்ற அந்த ஆத்ம தத்துவமானது எப்படி இந்த கர்ம பலனை கழிப்பதற்காக உடல் மனம் கொண்டு அந்த ஜீவனாக நாம் இருக்கின்றோமோ, நாம் எப்படி இருந்தோம் ஆத்ம தத்துவமாக அந்த பிரம்மஸ்வரூபமாக சச்சிதானந்த ஸ்வரூபமாக இருந்தோம். நம்முடைய கர்மபலனின் காரணமாக ஒரு உடல், ஒரு வடிவம், ஒரு சூழ்நிலை, ஒரு சுற்றுப்புறம், ஒரு பொருளாதாரத்தில் நம்ம வாழ்ந்து வருகின்றோம். கர்ம பலன் அது மாதிரி பகவான் எங்கும் நீக்கமல் நிறைகின்ற பகவான் தர்மஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. ஒவ்வொரு யுகத்திலும் பகவான் மனித ரூபம் கொண்டு அவதரிக்கின்றார். நாமும் ஒரு அவதாரம்தான். நாமும் கர்மபலனால் வந்த ஒரு கர்மபலத்தை கழிக்க வந்த ஒரு அவதாரம். பகவானும் ஒரு அவதாரம்தான். ஆனால் பகவான் கர்மபலனை அளிக்கவல்ல, கர்மபலனை கொடுத்து அதர்மத்தில் ஈடுபடுகின்றவர்களை அழிப்பதற்காக வந்தவர். அப்படிப்பட்ட பகவானை இந்த மனித உடல் எடுத்து வந்த ஒரு பகவான், அந்த பகவானை நினைத்தால் அந்த பகவானுடைய சொரூபம் நமக்கு காட்சி கொடுப்பார். அவரே தானாக காட்சி கொடுப்பார். அது அச்சிவம் இச்சிவம் அனைத்தும் சிவம், எல்லாம் சிவம்பாங்கல்ல, அது குறிக்கும். யாரை பார்த்தாலும் சிவா சிவா சிவாம்பாங்க, அம்மையே அம்மையேம்பாங்க, சில பேர் அப்பா 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 அப்பாங்க. அப்பான அந்த இடத்துல சிவனை குறிக்கும். சிவனுடைய கூட எல்லாரையும் அப்பா அப்பா அப்பாங்கிறார். பிரம்மகுமாரிகள் எல்லாத்தையும் அப்பா 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 அம்மா அப்படின்னு கூப்பிடுவார்கள். அதே இதில் சொல்ல போகிறார், எல்லோருக்கும் தாயாகவும் தந்தையாகவும் வழிபாடாகவும் யஜ்ஞமாகவும் வேதமாகவும் மந்திரமாகவும் திரவியங்களாகவும் அக்னியாகவும் நானே இருக்கிறேன். பிரித்து பிரித்து இதில் கூறுகின்றார். நீ என்ன கர்மங்கள் செய்கின்றையோ அதுவே நானாக இருக்கின்றேன். இதெல்லாம் எதற்கு சொல்கிறார்? சொல்லிவிட்டு அப்புறம் எதுக்கு சொல்கிறான்னு பார்ப்போம். 16வது சொல்ல நம்ம சொல்கிறதையும் சொல்கிறார். அதான் நம்ம சொல்கிறதுன்னு சொல்ல, அவர் சொல்கிறது நான் சொல்லி அப்புறம் சொல்கிறேன். நித்தி யுக்தாக மகாத்மானக, இதெல்லாம் புரிந்து நடப்பவர்கள் மகாத்மானக பஜந்தி ஞாத்வா பூதாதிம் அவ்யயம். என்னை இப்படி அவ்யயமாக எல்லோரிடத்திலும் மாறாத சொரூபமாகத்தான் பகவான் இருக்கின்றார் என்று இதையெல்லாம் உணர்ந்து வழிபடுபவர்கள் சொல்கிறார். பார்ப்போம். முதல்ல என்னவா இருக்கிறார் அப்படிங்கிறது நம்ம பகவானே சொல்கிறார். விபூதியை சொல்கிறார். எப்படியெல்லாம் நான் அனைத்துமாக இருக்கின்றேன் என்ற கருத்தை இந்த 16வது ஸ்லோகத்திலிருந்து 19வது ஸ்லோகம் வரை கூறுகின்றார். ஏற்கனவே சொல்லிட்டார். 11வது அத்தியாயத்திலும் சொல்லப்போகிறார், விபூதி யோகம்ங்கிறது சொல்லப்போகிறார். 7வது அத்தியாயத்திலும் சொன்னார், பிரம்மார்ப்பணம் பிரம்மகவி ரசோகமப்சு கவுந்தேய, நானே அனைத்து உணவுகள் ரசமாக இருக்கின்றேன் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த ஸ்லோகத்தில் நானே இந்தந்த இவைகளாக நானே இருக்கின்றேன் சொல்கிறார். ஏன் இது இப்படி சொல்கிறார் என்றால், நம்முடைய மனம், குறுகிய மனம், விசாலமான மனதை நாம் அடைய வேண்டும். முகவரையாக தாத்பரியம் என்ன, இதை முகவரையாக சொல்கிறார். இந்த 11வது அத்தியாயத்தில் விரிவாக பார்க்க போகிறோம். இதில் ஒரு இன்ட்ரோடக்ஷனாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? அகம் கிரதுகு, அகம் கிரதுகு, நானே ஈஸ்வரூபமாக உள்ள நானே வேதங்களில் விதிக்கப்பட்ட ஸ்மார்த்த கர்மமாக அனைத்து கர்மம், வைதீக கர்மம், லௌகீக கர்மம் நானே இருக்கின்றேன். பூஜை சம்பந்தப்பட்டது வேற ஒரு எல்லா கர்மமும் ஈஸ்வரன் தான்.
ஸ்வார்த்த கர்மம் வேதத்தில் சொல்லப்பட்ட கர்மமும் வேதத்தில் சொல்லப்படாத அந்த இதிகாசங்கள் புராணங்கள் இதிலிருந்து ஸ்மிருதிகளிலிருந்து சொல்லப்பட்ட கர்மமும் நானே இருக்கின்றேன், எல்லாத்துக்கும் நானே இருக்கின்றேன்னு சொல்கிறார். இப்போ விதவிதமான சாமி கடவுள் பேர்லாம் வருதில்ல, இந்த மாதிரி வெள்ளை மாறி கருப்பு மாறி மாரியம்மன், வெள்ளை மாரியம்மன் இதெல்லாம் அப்படி வருது. அந்த மாதிரி இதெல்லாம் வர்றது பல பேர்களில் எந்த பெயர்கள் எப்படி வழிபட்டாலும் நானாகவே அது இருக்கின்றேன் சொல்கிறார். அகம் கிரதுகு அகம் யக்ஞக யக்ஞக நானே யக்ஞமாக இருக்கின்றேன். சுவாதக அகம் ஔஷதம் நானே உட்கொள்கின்ற உணவாக இருக்கின்றேன், அன்னமாக இருக்கின்றேன் சொல்கிறார். அன்னமா பகவான் அன்னத்தை படைத்தார். பார்ப்போம். 5 பூதங்கள் தோன்றி பிருத்திவியாம் ஓஷதயக ஓஷதிபியோ அன்னம் அன்னாத் புருஷக அப்படின்னு தைத்திரிய உபனிஷத்தில் வரும். முதல்ல 5 பூதங்கள் தோன்றி 5 பூதங்களிலிருந்து உட்கொள்கின்ற உணவை படைத்து உணவிலிருந்து மனிதன் வந்தான் அப்படின்னு வரும். ஓஷதம் நிறையா சொல்லியிருக்கிறேன், ஜீவயாத்திரார் கூட சொல்லியிருக்கேன். எப்படி தாவரங்களிலிருந்து எப்படி மனிதன் வந்தான், எப்படி என்றால் அவர்களுடைய கர்மபலனானது தாவரத்திற்குள் சென்று விடுகின்றது. அந்த சக்தி அந்த பீஜம் தாவரத்திற்குள் சென்றுதான் அந்த தாவரத்தை உண்கின்ற ஆண் புருஷனிடமிருந்து பெண்ணிற்கு சென்று ஒரு ஜீவன் உயிரெடுக்கின்றான் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு சொல்கிறார். கர்ம பலனை அவராக இருக்கின்றார். ஓஷதேக அண்ணா அது சொல்லுவாங்கள்ல, அக்னி ராபக ஆப்போ சொல்லுவாங்க. ஆகாசாத் வாயு வாயு அக்னி அக்னிர் ஆபக ஆபா பிருத்திவி பிருத்திவியா ஓஷதேக ஓஷதிப்யோ அன்னம் அண்ணாத் புருஷக அப்படின்னு வரும். மந்திரக அந்த புருஷன் சொல்லும் மந்திரமும் நானாகவே இருக்கின்றேன்னு சொல்கிறார். புருஷன் சொல்கின்ற மந்திரக அகம் அகமேவ ஆஜ்யம். ராஜ்யம்னு அந்த இடத்துல நெய் யக்ஞ வழிபாட்டில் நானே நெய்யாக இருக்கின்றேன். அகம் அக்னிஹி நானே அக்னியாக இருக்கின்றேன். ஹதம் அக்னிஹி அகம் ஹதம்ங்கிற பெரிய நானே கர்ம ரூபமாக அனைத்து கர்ம ரூபமாகவும் நானே இருக்கின்றேன். நானே அப்பா நானே அம்மா நானே சொல்கிறார். அதை நம்ம சாமிஜியுடைய பிளாக் அந்த ஆசிரமத்தில் ஒரு மந்திரம் அடிக்கடி நம்ம இதில் வரும். வாகர்த்த சம்பிருக்னோ வாகர்த்த பிரணிபத்தையே ஜெகதப்பிதர வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அடுத்தலாம் சொல்லப்படுறார். இந்த உலகம் அனைத்திலும் அப்பா அம்மா ஈஸ்வரன் அந்த பரமேஸ்வரன் பரமேஸ்வரியாக இருக்கின்ற உலகம் அனைத்திற்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் அப்பா அம்மா வாகர்த்த பிரணிபத்தையே ஜெகதப்பிதர வந்தே அப்படிங்கிறார். இந்த ஜகத்துக்கு இந்த உலகத்துக்கு அப்பா அம்மாவாக இருக்கக்கூடிய அந்த பார்வதி பரமேஸ்வரனை வணங்குகின்றேன். அதே சாட்டா அர்த்தநாரீஸ்வரன் சொல்லலாம். அடுத்த சுலோகத்தில் சொல்கிறார், இந்த உலகத்திற்கு நானே அம்மா அப்பா தாத்தா பாட்டி எல்லாம் நான்ங்கிறார். தாத்தாவாக இருக்கும்போது சிவன் எடுத்துக்கிற வேண்டியது, பாட்டியாக இருக்கும்போது பார்வதி தேவியை எடுத்துக்கொள்ள வேண்டியதான். அதே அந்த சொல்கிறார். இதெல்லாம் எதுக்கு? குறுகிய மனம் விசாலம் அடைவதற்காக. அப்போ நம்முடைய மனதில் அது புரியலை, வெறுப்பு வருது, பொறாமை வருது, கோபம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈகோ. இது மனதில் சொல்லிய பாட்டின் உருணர்ந்து சொல்லுவார் சொல்கிறார். தயானந்த சாமிக்கு ஒரு இடத்துல சொல்கிறார், ஒரு ஆன்மீக சாதகன் ஒரு மகாத்மா நம்முடைய வாழ்க்கை எண்ணங்கள் எப்படி போய் கொண்டு இருக்கின்றது, எப்படி முன்னேறி கொண்டு இருக்கின்றோம், எந்தெந்த குணங்களில் நாம் இருக்கின்றோம் என்று பார்த்து போக வேண்டும். ஒரு சுவாமி நல்லா தெரிஞ்ச ஒரு மகாத்மா நல்ல கிளாஸ் எடுத்துக்கிட்டு நல்லா அமைதியாக பொறுமையாக இருந்தார். கால சுழற்சியின் காரணமாக ஒரு ஆசிரமத்தில் இருந்து ஒரு தலைமை பொறுப்பை ஏற்க வேண்டி வந்துச்சு. அந்த தலைமை பொறுப்பை ஏற்ற குரு அந்த தலைமை பொறுப்பை ஏற்றுக்க நடப்பினார். அந்த குரு இப்போ சொல்கிறாரு, ரொம்ப
பொய், பொறாமை, பதவி, ஆசை இதில் போயிட்டாரு, 0 பாயிண்டில் வந்துட்டாருன்னு அந்த குருவே யார் அனுப்புகிறார் அவங்க சொல்கிறாரு. அவர் பெரிய கர்மம் செய்திருக்கின்றார், பெரிய சர்வீஸ் பண்ணியிருக்கிறார். ஆனால் ஒரு ஆசிரம பொறுப்பை எடுத்தவுடன் அவருடைய மனமானது மாறிவிட்டது. பதவி ஆசை, தனக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கணும், நான் தான் எங்கே நம்ம போட்டி நம்ம நாட்காலியில் சொல்லுவாங்களே, நம்ம நாட்காலியில் யாராவது உட்காந்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு பயம் அதில் சொல்கிறார். அதனால் சாமி சொன்ன மாதிரி ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் ஸ்டாப், நில், கவனி, செல் அப்படின்ற மாதிரி போகணும். சிந்தித்து செயல்பட வேண்டும் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போவோம். 17வது ஸ்லோகம். பிதாகமஸ்ய ஜகதः பிதாகமஸ்ய ஜகதः மாதா தாத்தா பிதாமஹ மாதா தாத்தா பிதாமஹ வேத்ய பவித்ர ஓங்காரः வேத்யம் பவித்ர ஓங்காரः ரிக்ஷாம யஜுரேவ ச ரிக்ஷாம யஜுரேவ ச. 4 வேதமாக ரிக், சாமம், யஜுகு. நானே ரிக், சாமம், யஜுகு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதமாக நான் இருக்கின்றேன். அப்போ அதர்வண வேதம் இல்லையா அப்படின்னு சொன்னால், பகவான் 3 வேதம் நம்ம சொல்லும்போது இன்க்ளூடு அதர்வண வேதம். எல்லா வேதமாகவும் அல்லாது வேதாந்தங்களாகவும் நானே இருக்கின்றேன். வேதம்னா வேதத்தையும் குறிக்கும், வேதாந்தமும் குறிக்கும். முதல் வரி, பிதா அகம் பிதா பிதக, நானே ஜகதக. ஜகதகன இந்த உலகத்திற்கு, இந்த ஜகத்திற்கு, அகம் பிதா நானே தந்தையாக இருக்கின்றேன். அப்போ தாயி மாதா, மாதா நானே மாதாவாக இருக்கின்றேன், தாயாக இருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல தாத்தான இந்த இடத்துல தாத்தா இல்லை, கர்ம பலனை கொடுப்பவளாக இருக்கின்றேன். பகவானுக்கு இனி ஒரு பேர் கர்மபல தாத்தான்னு பேர். நானே கர்மபலனை தாத்தாவனாக இருக்கின்றேன். பிதாமக, நானே பிதாமகன், பாட்டனாராக, தாத்தாவாக நான் இருக்கின்றேன். பீஷ்மருக்கு இனி ஒரு பெயர் பிதாமகன் சொல்லுவாங்க. வேத்யம் பவித்ரமோ